Good morning teachers. I am Satya. Welcome to Satya's class. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை ஃப்ரீயா வாட்ச் பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம சேனல்ல UGTRB பிசிக்ஸ் சிலபஸ்ல இருந்து டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் கான்செப்டோட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 150 கொஸ்டின்ஸ் 150 கான்செப்ட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா UGTRB சிலபஸை ஈஸியாக நம்மளால கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அண்ட் உங்களால் ஈஸியாக வந்து UGTRB எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். நம்ம சேனலுக்கு புதுசாக வியூ பண்ணக்கூடிய வியூவர்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். டுடேஸ் கொஸ்டின்: the intensity of a gravitational field at the center of the sphere. Options: option A infinity, option B 0, option C minus infinity, option D 1. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு பிஹைண்ட் தட் என்ன கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிடலாம். கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் அ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அ யூனிட் டெஸ்ட் மாஸ் பிளேஸ்டு அட் தட் பாயிண்ட். ஸோ இதுக்கு மீனிங் என்ன? கிராவிடேஷனல் ஃபீல்ட், அதாவது ஒரு பெரிய மாஸ் வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன், எம் அப்படிங்கிற ஒரு பெரிய மாஸ் நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதோட ஃபீல்டில் பாயிண்ட் பி அப்படிங்கிற ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் நான் எடுத்திருக்கேன். அதோடைய மாஸ் மேபி ஒரு 1 கிலோகிராம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது எவ்வளோ ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுதோ அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த இடத்துல பெருசாக ஒரு மாஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். மேபி ஒரு 100 கிராம்ஸ் 100 கிலோகிராம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஆர் டிஸ்டன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பி அப்படிங்கிற பாயிண்ட் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அந்த பிங்கிற பாயிண்ட்டில் ஒரு ஸ்மால் மாஸ் நான் எடுத்திருக்கேன். மேபி அட் ஒரு 1 kg அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஆஸ் பர் த டெஃபினிஷன், இந்த பி அப்படிங்கிற பாயிண்ட்ல இந்த மாஸ், இந்த எம் அப்படிங்கிற ஒரு மாஸ் இருக்குல்ல, ஸ்மால் எம் அப்படிங்கிற மாஸ், டெஸ்ட் மாஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாஸ் எவ்வளோ ஃபோர்ஸை வந்துட்டு ஃபீல் பண்ணுதோ, அதாவது எவ்வளோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து ஃபீல் பண்ணுதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டியை எந்த லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மால் ஜி அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ த வேல்யூ இட் வில் பி ஈக்குவலன் டு எஃப் டிவைடட் பை எம். ஸோ இதில் எஃப் அப்படிங்கிறது என்ன? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் த டெஸ்ட் மாஸ். ஸோ இந்த டெஸ்ட் மாஸ் மேலே நமக்கு கிரியேட் ஆகக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அண்ட் ஸ்மால் எம் அப்படிங்கிறது அந்த டெஸ்ட் மாஸுடைய மாஸ். ஸோ அதோட யூனிட் பார்த்தோம் அப்படின்னா கேஜியில் இருக்கும். அண்ட் ஃபோர்ஸோட யூனிட் வந்துட்டு நியூட்டன் அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். அண்ட் ஆக்சுவலி இந்த ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலாவுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா நம்ம எழுதுவோம் அப்படின்னா E = F/Q அப்படின்னு வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியை வந்துட்டு E = F/Q அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ இங்கே வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டியை G = F/m அப்படின்னு எழுதுறோம். அந்த இடத்துல Q அப்படிங்கிறது சார்ஜ் இண்டிகேட் பண்ணும், பட் இந்த இடத்துல M அப்படிங்கிறது மாஸ் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ ரெண்டையும் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? அடுத்ததா யூனிட் எஸ்ஐ யூனிட் பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் கிலோகிராம் -1. சரிங்களா? அண்ட் இது வந்துட்டு ஒரு வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ டைரக்ஷன் வந்து இருக்குது. ஸோ டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் நமக்கு ஒர்க் ஆகுதோ அந்த சேம் டைரக்ஷனில் தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதோடைய மாஸ் வந்து கேபிட்டல் எம் அப்படின்னு வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்துட்டு அந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா புல் பண்ணுது. ஓகே, ஸோ அதனால சேம் டைரக்ஷனில் நமக்கு என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்மால் மாஸுடைய டைரக்ஷன் வந்து கிரியேட் ஆகுது. சரிங்களா? அண்ட் அஸ்யூஷுவல் யூனிட் நம்ம பார்த்துருக்கோம், நியூட்டன் kg-1 அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இதுவே கூட ஒரு 1 வேர்ட் கொஸ்டினில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னு கேட்கலாம். நியூட்டன் கிலோகிராம் -1. ஓகேவா? ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இந்த பி அப்படிங்கிற பாயிண்ட்ல எவ்வளோ தூரம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, அதோடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய பாயிண்ட்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு குவான்டிட்டி தான் கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வரலாம். ஸ்பியரோட சென்டரில் இருக்கிறப்போ நம்மளுக்கு G உடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பியர் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அந்த சென்டரில் ஒரு பாயிண்ட் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. O அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஜஸ்ட்டு இமேஜின் தான். O அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் நமக்கு டெஸ்ட் மாஸ் வந்து பிளேஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத அந்த மாதிரி வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பியரில் அதோட மாஸ் எல்லாமே சைடில் சிமெட்ரிக்கலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கு.
ஸ்பியர் எப்படி இருக்கு, அதோட மாஸ் எல்லாமே வந்துட்டு சைடில் சிமெட்ரிக்காக டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்கு. ஸோ ஒரு சைடில் இருக்கக்கூடிய மாஸ் எலமெண்ட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் சைடில் ஒரே மாதிரியான மாஸ் வந்து எனக்கு கிரியேட் ஆகுது. சரியா? ஸோ இப்போ டயக்ராமில் சென்டரில் ஓ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு இருக்கு. லெஃப்ட் சைடில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா M1 அப்படிங்கிற ஒரு மாஸ் எலமெண்ட் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ F1 அப்படிங்கிற ஃபோர்ஸ் எனக்கு கிரியேட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு சென்டருக்கு புல் பண்ணுது. ஓகேவா? அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு சென்டருக்கு புல் பண்ணுது. ஓகேவா? இதே மாதிரி ரைட் சைடு எனக்கு என்ன ஆகுது, F1 டேஷ் அப்படிங்கிற மாஸ் வந்து எனக்கு பிளேஸ் ஆகி இருக்கு. ஸோ அது எவ்வளோ ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுதுன்னா F1 டேஷ் அப்படிங்கிற ஃபோர்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ணுது. ஸோ இது வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா சென்டருக்கு புல் பண்ணுது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா F1 that is equal to minus of F1 dash அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணலாம். ஃபோர்ஸோட பேருக்கு ஈக்குவல் மேக்னிடியூட்ஸ் இருக்கு, பட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், F1க்கு வந்துட்டு F1 அண்ட் F1 டேஷ்க்கு வந்துட்டு மாஸோடைய வேல்யூ, அதாவது மேக்னிடியூடைய வேல்யூ வந்துட்டு சேமாக இருக்கும். பட் ஆனால் டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம், F1 that is equal to minus of F1 dash அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ F2 அப்படிங்கிற M2ங்கிற மாஸ் இருக்கு. ஸோ அது கிரியேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா F2. ஸோ F2க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல எனக்கு என்ன கிரியேட் ஆகுதுன்னா F2 டேஷ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே வந்து சென்டருக்கு டுவர்ட்ஸாக இருக்கு. தென் F3 டேஷ், இதே மாதிரி F4 F5. ஸோ இந்த சர்ஃபேஸை சுற்றி நிறைய ஸ்மால் எலமெண்ட் ஆஃப் மாசஸ் நமக்கு இருக்கும். ஸோ Fnலேருந்து Fn டேஷ் வரைக்கும் இருக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு சென்டரில் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகும், நெட் ஃபோர்ஸுடைய வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகும். ஏன்னா ஒரு ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷனில் இருக்குது, பட் அந்த ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு டைரக்ஷன் எனக்கு ஃபேஸ் ஆகியிருக்கு. ஸோ சென்டருக்கு வர்றப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடுது. ஓகேவா? ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் ஹாவ் அ ஈக்குவல் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த பாயிண்ட் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் நம்மளால் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி அட் சென்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்டரில் நம்ம எடுக்கிறப்போ யூனிஃபார்ம் ஸ்பியர் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்பியருடைய இன்சைடில் ஒரு டெஸ்ட் மாஸை நான் எடுத்துருக்கிறப்போ அந்த சென்டரில் எனக்கு எவ்வளோ வேல்யூ வந்து கிரியேட் ஆகுது, ஜியோடைய வேல்யூ எவ்வளோ கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 0 அப்படிங்கிற வேல்யூ வந்து எனக்கு கிரியேட் ஆகுது. பிகாஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஹாவ் அ ஈக்குவல் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். தட்ஸ் வை. ஸோ இதே சர்ஃபேஸில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஜியோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும், மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வேரியேஷன்ஸும் கரெக்டாக வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொன்ன டெஃபினேஷனை இங்கே ஒரு ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டெஃபினேஷன் பார்த்தோம், திரும்பவும் நான் சொல்கிறேன். போத் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் ஹேவ் ஈக்குவல் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், F1 + F2 that is equal to 0 அப்படின்னு வந்துட்டு நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. நம்ம டயக்ராமில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா F1 டேஷ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல F1 F2 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஸோ இதை எப்படி நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணி எழுதலாம்னா F1 that is equal to minus of F2 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி எல்லா டைரக்ஷன்லையும் எனக்கு என்ன ஆகுது, ஃபோர்ஸஸ் கேன்சல் ஆயிடுது. ஸோ ஃபைனலி we will get answer F that is equal to 0. ஸோ இது நம்மளுடைய ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ G that is equal to Fக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா we will get answer G that is equal to 0. ஸோ வாட்ஸ் த ரீசன் பிஹைண்ட் தட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டியூ டு அ perfect symmetry net gravitational force at the center is 0. ஸோ இது வந்துட்டு ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின் கேட்கலாம், ஏன் வந்து ஜியோட வேல்யூ 0 ஆகுது, இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா டியூ டு அ பெர்ஃபெக்ட் சிமெட்ரி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் த சென்டர் இஸ் 0. ஸோ ஃபைனலாக நமக்கு தேவையான ஆன்சர் வந்து இந்த இடத்துல கிடைச்சிருச்சு. இந்த டேபிள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அட் த சென்டர் வேல்யூ ஆஃப் ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு 0. இதில் நமக்கு என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னா G இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ஸோ தட்ஸ் வை ஆர் நமக்கு 0 ஆனதுனால ஜியோடைய வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 0 ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்துட்டு அட் எனி பாயிண்ட் இன்சைட் அந்த ஸ்பியர் கன்சிடர் பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் சென்டரை விட்டுட்டு வேறு எந்த பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்தாலும் ஜியோடைய வேல்யூ என்ன ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னா 0 less than or less than capital R. ஓகேவா?
ஸோ இப்போ ரிலேஷன் நமக்கு என்ன ஆகும், g is proportional to r தான். g increases linearly with r. g உடைய வேல்யூ r பொறுத்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அடுத்தது அட் த சர்ஃபேஸ் ஸ்மால் r that is equal to capital R அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஸோ ஃபார்முலா நமக்கு எப்படி சேஞ்ச் ஓவர் ஆகுது அப்படின்னா g that is equal to gm divided by r squared. So we will get a maximum value inside the sphere. ஓகேவா? ஸோ இந்த 3 கேசஸ்மே வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதை மாற்றி மாற்றி ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் அட் த சென்டர் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம், g வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம், டிக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி 0. நம்ம கிளாஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாத ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸை ஃப்ரீயாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.